அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இணைய இருக்கிறார். அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் அப்படிங்கிற அமைப்புக்கு சென்னை ஐஐடி தடை வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாணவர் அமைப்பாக அரசியல் விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட்டு வந்த அந்த அமைப்புக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடைய நோட்டீஸை அடிப்படையாக கொண்டு இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது இன்று நடந்த சம்பவம், நேற்று நடந்த சம்பவம் அப்படின்னு பார்க்காம இது ஒரு பின்னணி என்பது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே வர நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தடையினுடைய அடிப்படை காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டெல்லியில் அமைந்திருக்கிற மோடி அரசு தான் இதற்கு காரணம். ஐஐடி என்பதே உயர்சாதி வகுப்பினரின் ஆக்கிரமிப்பு ஆதிக்கம் நிலவுகிற ஒரு நிறுவனமாக இயங்கி வருகிறது. மாணவர்களானாலும் சரி, ஆசிரியர்களானாலும் சரி, தலித் மற்றும் பழங்குடியினர், சிறுபான்மையினர் அதில் இடம்பெற முடிவதில்லை. தகுதி என்கிற பெயரால் நீண்ட காலமாக இந்த கொடுமையை, அநீதியை இழைத்து வருகின்றனர். தற்போது மோடி அரசு ஒரு எதேச்சதிகாரமான அரசு என்பதை தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலம் உறுதிப்படுத்தி வருகிறது. அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டம் என்பது ஐஐடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மாணவர்களுக்கு இடையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை அவர்கள் டெல்லியிலிருந்து ஆணை பிறப்பித்து தடை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களின் எதேச்சதிகாரம் வலுவாக இருக்கிறது. இந்த பெயரே அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அம்பேத்கர் பெரியார் என்கிற அந்த பெயரே. இது ஜனநாயகத்திற்கு எதிரானது, வன்மையான கண்டனத்திற்குரியது. கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் தலித் மாணவர்கள் ஐஐடி நிறுவனம் கொடுக்கிற பல்வேறு நெருக்கடிகளால் 20க்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. அதில் 5.4% தான் மாணவர்கள் சேர்க்கை நிகழ்ந்திருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. ஆசிரியர்கள் என்று பார்த்தால் 2% தான் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் உள்ள நிலைமை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஐடியில் அது மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்படி ஆசிரியர்களாக சேருகிறவர்களுக்கும் நெருக்கடி, மாணவர்களாக சேருகிறவர்களுக்கும் நெருக்கடி. ஒட்டுமொத்தத்திலே அது ஒரு தலித் விரோத நிறுவனமாகவே, பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு நிறுவனமாகவே இயங்கி வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நடவடிக்கை. இந்த விஷயத்தில் அந்த டீனுடைய விளக்கத்தை கேட்கும்போது, ஐஐடி விதிமுறைகளுக்கு புறம்பாக இந்த மாணவர்கள் செயல்பட்டார்கள், இது ஒரு அட்டானமஸ் பாடியாக இருந்தாலும் எங்களுக்கென்று சில விதிகள் இருக்கின்றன, இந்த விதிகளுக்கு புறம்பாக அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டதால் தான் நடவடிக்கை. இதில் வேற என்ன காரணங்களை கற்பிக்க முடியும்? இல்லை, அவங்க விரும்புகிறது தான் விதிகள். என்ன விதிகளை அவங்க வச்சுருக்கிறாங்க, என்ன விதிகளை அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த விதிகள், வரைமுறைகள் பெரும்பாலும் தலித் விரோத, பழங்குடி விரோத, சிறுபான்மை விரோத வரையறைகளாகவே இருக்கின்றன. விதிகள் இருப்பதனாலேயே அதை நாம் நியாயப்படுத்தி விட முடியாது. இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிரான விதிமுறைகள் இருந்தால் அந்த விதிமுறைகளை திருத்த வேண்டியது நம்முடைய கடமை. பெரியார் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த பெயர் இருக்குல்ல, இதில் இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரை இப்போ தமிழகம் முழுவதும், நாடு முழுவதும் பிரச்சனைக்குள்ளையான பெயராக, தொடர் சர்ச்சைகளுக்குள்ளாக மாற்றப்பட்டே வருகிறது. தொடர்ச்சியாக அம்பேத்கர் ஒரு தீண்டப்படாதவராகவே வைக்கப்பட்டு வருகிறாரா? இந்த பின்னணி அரசியல் என்ன? அது நீண்ட காலமாக இந்த சமூகத்தின் மீதான ஒரு வெறுப்பு. அது காலம் காலமாக, தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது, திணிக்கப்பட்டு வருகிறது. இந்த சமூகத்தில் பிறந்த ஒரே காரணத்தினால் அவர் மீதான இந்த வெறுப்பு தொடர்ந்து நீடிக்கிறது. அவர் அனைத்து தரப்பினருக்காகவும் சிந்தித்தவர், போராடியவர். ஆனாலும் அவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான தலைவராகவே அடையாளப்படுத்துவதில் குறியாக இருக்கிறார்கள். அவரை அவமதிப்பதிலிருந்து திருவுருவப் படங்களை சேதப்படுத்துவது, சிலைகளை சேதப்படுத்துவது, இழிவுபடுத்துவது என்பது இங்கு இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ எதேச்சதிகார போக்கு. அந்த அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வருகிறார். இது ஜனநாயகத்திற்கு, தேசத்திற்கு, சமூகத்திற்கு மிகவும் ஆபத்தானது. ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக பொருளாதார விஷயங்களிலோ மற்ற விஷயங்களிலோ அவர்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்துத்துவா அப்படிங்கிற விஷயத்தையும் இது போன்ற வழக்கமாக நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசியலாக்குகிறார்கள், எங்களுக்கு எதிரான ஒரே அரசியலாக இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பாரதிய ஜனதா தரப்பில் சொல்லப்படுது. உங்கள் பதில் என்ன? இல்லை, அது ஒரு நொண்டிச்சாக்கு. அவர்களுடைய கோட்பாட்டை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். அவர்கள் எடுக்கிற பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் சரியாக இருந்தால் எல்லோராலும் அது வரவேற்கப்படும். ஓராண்டு காலத்தில் அவர் என்ன சாதித்திருக்கிறார் என்பதை இப்போது எல்லா ஊடகங்களும் விமர்சித்து வருகின்றன, எழுதி வருகின்றன.
அவர் வந்தால் இந்தியா வல்லரசாகும், ஊழல் தடுக்கப்பட்டுவிடும், எல்லோரும் பாதுகாப்பாக வாழ முடியும் என்றெல்லாம் பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த ஓராண்டில் நிகழ்ந்தது என்ன? சங் பரிவார் அமைப்புகள் துள்ளி குதிக்கின்றன, தாண்டவம் ஆடுகின்றன, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கிறார்கள், தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கின்றன. ஆக அவருடைய அடிப்படையான கோட்பாடு என்னவோ அந்த கோட்பாடு தான் வெளிப்படுகிறது. அதை மூடி மறைப்பதற்காக இப்படிப்பட்ட நொண்டிச்சாக்குகளை சொல்கிறார்கள். யாரும் திட்டமிட்டு இல்லாத ஒன்றை அவர்கள் மீது திணிக்கவில்லை. இந்த ஐஐடி விஷயத்துக்குள்ள மறுபடியும் வந்தா, இது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு நிறுவனம், அறிவியல் ஆராய்ச்சிகள், பொறியியல் ஆராய்ச்சிகளுக்கான நிறுவனம். இங்கு அரசியல் பேசுவதற்கோ, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சிப்பதற்கோ, அவரது ஆட்சி விமர்சிப்பதற்கோ இடமில்லை அப்படின்னு அந்த ஐஐடியினுடைய டீன் சொல்றாரு. அறிவியல் சார்ந்த படிப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் அரசியல் பேசுவது தவறா? அதாவது மாணவர்களாக இருந்தாலும் கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் அந்த இடங்களில் அவரவருக்கு ஒரு கருத்துரிமை உண்டு. பேராசிரியராக இருப்பதனாலேயே அரசியல் பேசக்கூடாது, கல்வி நிறுவனமாக இருப்பதனாலேயே அரசியலை விமர்சிக்கக்கூடாது என்று சொல்லுவது கருத்துரிமைக்கு எதிரானது. இப்போ அவர்கள் ஒன்றும் அங்கே கொடிபிடித்து பெரிய போராட்டங்களை நடத்தவில்லை. ஒரு டிஸ்கஷன், அதில் இந்த மாட்டிறைச்சி குறித்த விவாதம், இந்துத்துவ கோட்பாடு தொடர்பான விஷயங்கள், நிலப்பரிப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இந்த அரசு காட்டுகிற தீவிரம், இது தொடர்பாக ஒரு விருந்தினர் பேசியிருக்கிறார். வெளியிலிருந்து அழைக்கப்பட்ட ஒரு சிறப்புரை ஆற்றக்கூடிய ஒரு விருந்தினர். அது தொடர்பான ஒரு வெளியீடு வந்திருக்கிறது. அதை மொட்டை கடிதாசியாகத்தான் அனுப்பியிருக்கிறார்கள் ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரிக்கு. யாரும் கையெழுத்து போட்டு ஆத்தரைஸ்டாக நான் இந்த புகார் அனுப்புகிறேன்னு அனுப்பலை. ஒரு அன்சைன்டு லெட்டரை வைத்துக்கொண்டு, மொட்டை கடிதாசி வைத்துக்கொண்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் அவர்களின் எதேச்சதிகார போக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு அரசியல் பேச உரிமை உண்டு, கல்வி நிறுவனங்களிலே இதை பற்றி விமர்சிப்பதற்கு உரிமை உண்டு. அதுதான் ஜனநாயகம். அதை யாரும் மறுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. அம்பேத்கர் தொடர்ச்சியாக இழிவுபடுத்தப்படுகிறார், புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் மற்றொரு புறத்தில் ஒரு கருத்து உருவாகுது. அம்பேத்கரை அனைவருக்குமான தலைவராக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கோ, இல்லை அவருக்கு எதிரான இழிவுகளுக்கு எதிராக தொடர்ந்து களமாடுவதற்கோ, தீவிரமாக களமாடுவதற்கோ அவரை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய இயக்கங்கள் தோல்வியடைந்து விட்டன. இப்ப தமிழகத்தில் இப்படி ஒரு சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னா, இது அம்பேத்கரிய இயக்கங்களுடைய தோல்வி அப்படின்னா அந்த தோல்விக்கு திருமாவளவன் பொறுப்பேற்பாரா? இதை இப்படி சுருக்கி பார்ப்பதே ஒரு வகையான நவீன தீண்டாமைன்னு சொல்லலாம். அம்பேத்கருக்கு இழிவு ஏற்படுத்தப்பட்டால் அது திருமாவளவன் தான் கண்டிக்க வேண்டுமா? ஏன் மற்ற கட்சிகள் கண்டிக்கக்கூடாதா? மற்ற கட்சி தலைவர்களுக்கு அதில் பொறுப்பு இல்லையா? அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவரா? அவர் ஒரு தேசிய அளவில் பங்களிப்பு செலுத்தியிருக்கிற ஒரு தேசிய தலைவர். கான்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாது, அவருடைய பங்களிப்புங்கிறது எல்லா தளங்களிலும் இருக்கிறது. பொருளாதார தளங்களிலிருந்து, தத்துவ தளங்களிலிருந்து, விவசாய தளங்களிலிருந்து, தொழிலாளர் நலன்களிலிருந்து, குழந்தைகள் நலன்களிலிருந்து, தாய்மார்களுடைய நலன்களிலிருந்து, அத்தனை தளங்களிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. காந்தியை ஒரு தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேராலும் ஏன் அம்பேத்கரை ஒரு தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? எந்த வகையிலே அவர் அதில் குறைந்து போயிருக்கிறார்? ஆக அம்பேத்கர் சிலைகள் அவமதிக்கப்பட்டால் திருமாவளவன் கண்டிக்க வேண்டும் என்பதை விட ஏன் மற்ற தலைவர்கள் கண்டிக்கவில்லை? இதிலே ஒரு ஓரவஞ்சனையும், ஒரு குறுகிய பார்வையும், ஒரு சார்பாக பார்க்கக்கூடிய அல்லது அவரை சுருக்கி பார்க்கக்கூடிய ஒரு அற்ப பார்வையும் தான் இதில் இருக்கிறது. அதனால் இந்த கேள்வியே என்னை பொறுத்தவரையில் ஒரு சுருக்கி பார்க்கிற கேள்வியாக பார்க்கிறேன். இது எந்த வகையிலும் விடுதலை சிறுத்தைகளுக்கோ திருமாவளவனுக்கோ ஏற்பட்ட தோல்வி அல்ல, ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வி. இல்லை, உங்களை கூட ஒரு தலித் தலைவராக கன்ஃபைன் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் அனைத்து மக்களுக்குமான நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கீங்க, சட்டசபையில் இருந்திருக்கீங்க, இயக்கங்கள்லாம் நடத்துறீங்க. ஆனால் அம்பேத்கரிய கொள்கைகளை நீங்கள் முன்னிலைப்படுத்தி இயக்கங்கள் நடத்தும் போது, அவருக்கு எதிரான விஷயங்கள் வரும்போதோ, இல்லை அவரை இன்னும் பரவலாக்குவது, அம்பேத்கரை தேசம் முழுவதும் பரவலாக்குவதில் உங்களுக்கான கடமை சரியாக செய்யப்பட்டு வருகிறது, உங்கள் கடமையை நீங்கள் சரியாக நடத்துகிறீர்கள் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கட்டாயமா. அதில் 100 விழுக்காடு நாங்கள் ஈடுபாட்டோடு தான் இறங்கி வேலை செய்கிறோம். ஆனால் நாங்கள் மட்டுமே அதை செய்வது என்பதே ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியாது. எல்லா கட்சிகளும் அதில் தம்முடைய பங்களிப்பை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று தான் நான் உணர்கிறேன். அதனால் இப்போ நாங்கள் கண்டிக்கிற விஷயங்களை மற்ற கட்சிகளும் கண்டிக்க வேண்டும். நாங்கள் ஆதரிக்கிற விஷயங்களை அம்பேத்கர் தொடர்பாக மற்ற கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும். அம்பேத்கர் பெரியாருங்கிற பெயருக்காக பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் தான் இதில் தலையிடணும்னு அவசியம் இல்லை. எல்லா கட்சிகளும் இதில் தலையிடணும். அவங்க அந்த மாணவர்களுக்குரிய கருத்துரிமை பறிக்கப்பட்டிருக்குங்கிற கோட்பாட்டு அடிப்படையில் தான் அதை பார்க்கணுமே தவிர, இது அம்பேத்கர் இயக்கமும் பெரியார் இயக்கம்னு சுருக்கி பார்க்கக்கூடாது. அந்த அடிப்படையில் எங்களுடைய நடவடிக்கைகளை எங்களால் எங்கள் சக்திக்கு ஏற்ப நாங்கள் செய்கிறோம்.
அகில இந்திய அளவில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அவர் ஒரு பொதுவான தலைவர்னு நாங்கள் வந்து தூக்கி நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய ஸ்டேச்சருங்கிறது ஒரு சாதாரணமானது கிடையாது. ஆனால் அதை அங்கீகரிக்கிறதுல மற்றவங்களுக்கு இருக்கிற தயக்கம் இருக்குது. அதை தான் நாங்கள் வந்து அம்பலப்படுத்துகிறோம். இல்லை, தமிழகத்தில் குறிப்பாக பெரியாரிய கொள்கைகளும் அம்பேத்கரிய கொள்கைகளும் வலுவாக காலூன்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக இந்த மாநிலத்தை நம்ம பார்க்குறோம். பாரதிய ஜனதாவால் ஓட்டு அரசியலில் ஒரு இடத்தை மட்டும்தான் பெற முடிந்தது. அதனுடைய கூட்டணியாக இருக்கிற பாமக ஒரு இடத்தை தான் பெற முடிந்தது. ஆனால் இது போன்ற அறிவுத்தலங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவ சக்திகள் உள்ள வருது, அவங்க இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் எந்த இடத்தில் அவங்களோட ரெசிஸ்டன்ஸை குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இன்வைட் பண்ணுறவங்க ஊடுருவக்கூடியவர்கள் வலுவாக இருக்கிறார்கள். அவங்க அரசியல் ரீதியாக அரசியல் அதிகார வலிமையோடு அதை வந்து செய்கிறாங்க. அதை எதிர்க்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறோம்னு சொன்னாலும் கூட அதிகார வலிமை உள்ளவர்களாக இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. இப்போ அதிகார வலிமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அது ஒரு நிறுவனத்தில் வந்து நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய தாக்கத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது நம்மளுடைய அதிகார வலிமை குன்றி இருக்கும்போது நம்முடைய குரலுக்கு அங்கே மரியாதை இல்லை. அப்போது ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த மாதிரியான இயக்கங்கள் அதிகார வலிமையோடு இருப்பதால் எல்லா தளங்களிலும் எளிதில் அவர்களால் ஊடுருவ முடிகிறது, தங்களுடைய வலிமையை அங்கே வந்து காட்ட முடிகிறது, தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது. அதை எதிர்த்து போராடுவதற்குரிய வலிமையை இந்த இயக்கங்கள் இன்னும் பெறவில்லை என்பது யதார்த்தமானது. ஓட்டு அரசியல் தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதாவிற்கு இன்னும் தமிழக மக்கள் போதுமான ஆதரவை கொடுக்கவில்லை அப்படிங்கிற சூழலில் மறைமுகமாக அடுத்த கட்டமாக உங்களை போன்ற அமைப்புகளுக்கு அவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஆதரவை ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட் பண்ணுறதில் ஒரு வகையான அரசியல் இருக்கிறது, ஒரு வகையான ஒரு பாரபட்சமான பார்வை இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இங்கே வந்து பாரதிய ஜனதா அரசியல் ரீதியாக ஒரு கட்டமைப்பு ரீதியாக வளர்ச்சி அடையலை. அதனால் இங்கே மோடி அலை இருந்தாலும் கூட அவங்களால அதை அறுவடை பண்ண முடியல. இப்போ அது தேர்தலில் வந்து மோடி வந்து பிரம்மாண்டமாக தூக்கி நிறுத்தப்பட்டார். அதை வந்து எல்லாம் இந்தியா பூரா நம்பினாங்க, தமிழ்நாட்டிலையும் நம்பினாங்க. அந்த ஆதரவு அலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அடிக்கும்போது அதை அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து போதிய கட்டமைப்பு வசதி இல்லாதனால அவங்க அதை இழந்துட்டாங்க. அதை எளிதாக வந்து அதிமுக அறுவடை செஞ்சிருச்சு. பாரதிய ஜனதாவோடு நட்பு வைத்துக் கொள்ளவும் அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொள்ளவும் ஆர்வம் காட்டுகிற கட்சிகள் பெரியாரையும் பேசுகிறார்கள், அம்பேத்கரையும் பேசுகிறார்கள். ஆனால் அதிகாரத்திற்காக அவர்களோடும் உறவு வைத்துக் கொள்கிறார்கள். அப்படிங்கிற போது தான் அந்த பலவீனம் வெளிப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்போது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் தயாராக இருக்கின்றன. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு சமரசம் செய்து கொள்வதற்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகளில் பெரும்பான்மையான கட்சிகள் அம்பேத்கர் பெரியார் இயக்கத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்கிய கட்சிகளாகவும் இருக்கின்றன. அப்போ இதுதான் வந்து இங்கே இருக்கிற பின்னடைவு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் அம்பேத்கர் படத்தை ஏதாவது ஒரு தருணத்திலேயோ இல்லை பல தருணங்களையோ போட்டு அது ஓட்டுக்காக மட்டும் போடுற கட்சிகள் இருக்காங்க. தங்களுக்கான அரசியலை நடத்தி கொண்டே இருக்காங்க. அது ஓட்டுக்காக மட்டும் போடக்கூடிய. ஆனால் இந்த பிரச்சனை அப்படின்னு வரும்போது அம்பேத்கரை முன்னிலைப்படுத்த வேண்டாம், ஆனால் அம்பேத்கருக்காக நிற்பது கூட அவர்களுக்கு எது தடையாக இருக்கு? சாதிதான் தடை. அம்பேத்கரையோ அம்பேத்கர் இயக்கங்களையோ நாம் வந்து அங்கீகரித்து விட்டால், அவர்களை தூக்கி பிடித்தால், அவர்களுக்கு எதிரான கருத்துள்ளவர்கள் சாதியவாதிகள் தங்களை புறக்கணித்து விடுவார்களோ, தங்கள் கட்சியை புறக்கணித்து விடுவார்களோ என்கிற அச்சம் மேலோங்கி இருக்கிறது. அதனால் அவர்கள் எந்த இடத்துல திண்ணியத்தில் வாயில் மலத்தை திணித்தாலும் அமைதியாக இருக்கிறார்கள். தருமபுரியிலே புகுந்து 3 ஊர்களை அடித்து தீ வைத்து கொளுத்தினாலும் சூறையாடினாலும் அவர்களால் கண்டித்து பேச முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? வாக்கு வங்கி பாதிக்கப்படும், சாதியவாதிகளின் ஆதரவு தமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கிறது. ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அவங்கள்ட்ட இருக்குது. உங்களை போன்ற அமைப்புகள், அம்பேத்கரிய கொள்கைகளை உள்வாங்கி அதன் வழி நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே அம்பேத்கரை உங்களுக்கான ஒரு தலைவராக, உங்கள் இயக்கங்களுக்கான தலைவராக ரொம்ப பொசசிவாக வைத்துக் கொண்டதன் விளைவு அவர் மற்றவர்களுக்கு போகவில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. உங்களுடைய பதில் என்ன? இது வந்து தவறு. இப்போ காங்கிரஸ் வந்து காந்தியை எங்களுக்கான தலைவர்னு உரிமை கொண்டாடுறாங்க. அதனால் மற்றவங்க யாரும் பேசாமல் இருக்காங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இந்த தலைவர் எங்கள் சாதியை சார்ந்தவர் அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிறாங்க. காமராஜர் வந்து நாடார்கள் வந்து இவர் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. அதனால் காமராஜரை மற்றவங்க எல்லாம் வேணான்னு புறக்கணிச்சிட்டாங்களா? அது தவறான பார்வை. அம்பேத்கர் மீதே அவங்களுக்கு வந்து ஒரு அவர்ஷன் இருக்குது. அவர் அங்கீகரிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அவருடைய அறிவாற்றலையும் அவருடைய செயல் திறத்தையும் ஏற்றுக்கொள்வதில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அம்பேத்கரெல்லாம் நம்ம உயர்த்தி பிடித்தால் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களின் வாக்கு வங்கி தங்களுக்கு வந்து சேராதோ என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுதான் அடிப்படையான காரணமே தவிர, தலித்துகள் வந்து அம்பேத்கரை தங்களின் தலைவர் என்று உரிமை கொண்டாடுவதால் அவர்கள் விட்டுவிட்டார் என்று சொன்னால் அது வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு பார்வை. அது
இல்ல, உயர்கல்விகள் போதுமான அளவு தலித் மக்கள், தலித் மாணவர்கள் இடம்பெறவில்லை, தலித் பேராசிரியர்கள் இடம்பெறவில்லை அப்படின்னு நீங்க சொல்லும்போது, மீண்டும் மீண்டும் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு குறித்த அந்த கேள்வியும் இன்னும் வலுவாக அதை வேரூன்ற வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை அரசியலாக்கக்கூடிய பெரும் பெரும் திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இல்ல பிற கட்சிகளா இருக்கட்டும், அதை வெறும் அரசியலாக பார்க்காமல் அமல்படுத்துற இடத்திலும் தங்களது அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் ஏற்பட்டிருக்கா? அதாவது இடஒதுக்கீடுங்கிறதே என்னை பொறுத்தளவும் வந்து ஒரு ஹம்பக், அது வந்து ஒரு மோசடிங்க. அது ஒரு கான்செப்ட்டுங்கிற லெவலில் மட்டும்தான் அதை நம்ம வந்து இப்போ அதை தக்க வச்சுட்டு இருக்கோம். அது அவசியமானது. அது ஒரு ஜனநாயகத்தை பரவலாக்குவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கான்செப்ட். அது உண்மையிலே பார்க்க போனால் இடஒதுக்கீடுங்கிறது வந்து ரொம்ப கடைசி தரத்தில் உள்ள வேலைகளில் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குது. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கிடையாது. உயர் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு கிடையாது. நீதிமன்றங்களில் இடஒதுக்கீடு கிடையாது. அது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இது மாதிரி. உயர் இராணுவத் துறைகளில் இடஒதுக்கீடு கிடையாது. அறிவியல் தொழில்நுட்பத் துறைகளில் இடஒதுக்கீடு கிடையாது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது. தனியார் துறைகளில் கிட்டத்தட்ட 85% தனியார் கட்டுப்பாட்டில் இருக்குது. எல்லா துறைகளும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இடஒதுக்கீடு கிடையாது. அந்த அரசு துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுங்கிறது இந்த கிரேட் 4 கடைநிலை ஊழியர்கள் அல்லது கிளரிக்கல் கேடர்ஸ், இதில் தான் வந்து என்ட்ரி லெவலில் இடஒதுக்கீடு இருக்குது. அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் 100% இடஒதுக்கீட்டை நிரப்புறதில்லை. தலித்துகளுக்கான இடஒதுக்கீடுலாம் 6% மேலே உயரவே கிடையாது. இதுவரையிலும் இந்த 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒரு 19% தமிழ்நாட்டில் ஃபில்லப் பண்ணணும்னு எந்த துறையாவது நீங்கள் காட்டுங்க, கிடையவே கிடையாது. அப்போ இடஒதுக்கீடுங்கிறது நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தத்தில் அது வந்து ஒரு மோசடி திட்டம் தான், அந்த மக்களை ஏமாத்துற வேலை தான். இல்லை, இந்த கேள்வி எதற்காக அதனால் ஆட்சியில் இருக்கிறவங்க யாரும் அதை நடைமுறைப்படுத்துறதுல ஆர்வம் காட்டுறதில்ல, நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நடைமுறைப்படுத்துறதுல ஆர்வம் காட்டுறதில்ல. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே அமையணும். இல்லை, ஐஐடியில் உயர்கல்வி நிறுவனங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு அரசியல். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது அரசியல் தான். ஒருவேளை போதுமான அளவு தலித் மாணவர்களுடைய இதுவோ இல்லை பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது கணிசமான அளவு இருந்திருந்தால் இது போன்ற பிரச்சனைகளில் இந்த தடை வரை போவதற்கு நிர்வாகம் சற்று யோசித்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கட்டாயமா. இப்போ தலித் மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருந்திருந்து தலித் சமூகத்தை சார்ந்த அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்களும் கணிசமான அளவில் இங்கே இருந்திருந்தால் இந்த நடவடிக்கை அவங்களால் செஞ்சிருக்க முடியாது. ஒருவேளை அங்கேருந்து ஹெச்ஆர்டியிலேருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருந்தாலும் கூட இப்படி உடனே அதை வந்து தடை விதித்து அவங்களால ஆணை பிறப்பிச்சிருக்க முடியாது. அது வந்து ஒரு மொட்டை கடிதாசின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருப்பாங்க, வார்ன் பண்ணியிருப்பாங்க கூப்பிட்டு. இதுக்கு காரணம் அந்த மாதிரி நம்முடைய ரெப்ரசன்டேஷன் வந்து அங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த போராட்டத்தில் கூட நம்ம இப்போ பார்க்குறோம், இடதுசாரி அமைப்புகளும் உங்களை போன்ற அமைப்புகளை தாண்டி இந்த பிரதான அரசியல் கட்சிகள்னு சொல்லக்கூடிய இந்த நீரோட்டத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே அந்த பேரண்ட் பாடி நேரடியாக களத்தில் இறங்காமல் அதில் இருக்கக்கூடிய தலித் அமைப்பு, தலித் பிரிவு இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதில் கூட இவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக களத்தில் இறங்காமல் இந்த பிரிவுகளை மட்டும் அனுப்புவது பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான ஒரு திட்டமா இல்லை புறக்கணிப்புக்கான ஒரு திட்டமா? புறக்கணிப்பது. அவங்க வந்து அதில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்துறதுக்கு அச்சப்படுறாங்க. சரி, உங்கள் இஷ்யூப்பா இது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலட்சிய போக்கு அல்லது இந்த சமூகத்திற்கு எதிரான இந்த வன்கொடுமைகளை கண்டுகொள்ளாத ஒரு பார்வை தான் அந்த பார்வை. அது வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அந்த எஸ்சி எஸ்டி பாதிக்கப்பட்ட அந்த செல்லு தான் போராடணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு வகை தீண்டாமை தான். அது அந்த கட்சிக்கான கடமை. அது அந்த கட்சியே கண்டிக்கணும். அதை அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டம் சொன்னால் அதில் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் போய் நிற்கணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதில் மாணவர் தான் நிற்கணும்னு அவசியம் இல்லை, கட்சியே தலையிடணும். அந்த கட்சி தலைமையிலிருந்து அதுக்கான கண்டனம் வரணும். அப்போ தான் அவங்க அச்சப்படுவாங்க. அம்பேத்கரிய பெரியாரிய கொள்கைகளை வேகமாக மண்ணிலிருந்து அறுவடை செய்து எடுத்து விட வேண்டும் அப்படின்னு இந்துத்துவ அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன, களமாடி கொண்டிருக்கின்றன அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவர்கள் உள்நுழைவதற்கு இந்த கொள்கைகள் அவ்வளவு தூரம் தமிழக மண்ணில் காலூன்றி இருக்கிறதா? எது அவர்களை இந்த கொள்கைகளை வேரோடு அறுவடை செய்வதற்கு தூண்டுது? அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அந்த துணிச்சல் அதை சொல்கிறாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ எளிதாக அதை வந்து அப்புறப்படுத்தி விட முடியாது. அகில இந்திய அளவிலும் வந்து அம்பேத்கர் கொள்கைகளை எந்த சக்தியாலும் அழித்து விட முடியாது. அதெல்லாம் வந்து வீண் கற்பனை. அது இதே மோடி வந்து இன்றைக்கி என்ன நிலையில் பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கிறாரு. அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் வந்ததால் தான் என்னை போன்றவர்கள் இந்த இடத்திற்கு வர முடிந்ததுன்னு அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கி அம்பேத்கர் குடியிருந்த லண்டன் வீட்டை வந்து விலைக்கு வாங்கக்கூடிய நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் வந்து தனி இடம் வந்து உருவாக்கி அவருக்கு மணிமண்டபம் கட்டணுங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அம்பேத்கரை வந்து இந்து மதத்தை சார்ந்த ஒரு தலைவர்னு அவங்க வந்து
அடையாளப்படுத்தி எங்களுக்கும் அவர் உரிய தலைவர்னு காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அம்பேத்கரை ரொம்ப ஒரு இழிவாக பார்த்த அந்த கட்சி அல்லது புறக்கணித்த அந்த கட்சி இன்றைக்கி இல்லை அவர் வந்து இந்துத்துவத்துக்கு ஆதரவாக தான் சில முடிவுலாம் எடுத்திருக்கிறாரு, அதனால தான் பௌத்தத்தை தழுவினார், இல்லைன்னா அவர் இஸ்லாம் போயிருப்பார், இல்லைன்னா கிறிஸ்தவம் போயிருப்பார், அவன் எல்லாம் அயல்நாட்டு மதங்கள்ங்கிற காரணத்தினால இந்தியாவிலே தோன்றிய பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அவர் இந்துத்துவ ஆதரவாளர் தான் அப்படின்னு அதை திரும்பிவாதமாக சொன்னாலும் கூட அவரை தங்களுக்கான தலைவராக அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற முயற்சியில் இறங்குகிறார்கள் என்பதற்கு அம்பேத்கரியத்தின் வலிமைதான் காரணம். அதனால அவர் வலிமை காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல தலித் மக்களின் ஓட்டுக்களை கவரக்கூடிய அரசியல் எடுத்துக்கலாமா? இல்லை, வலிமை தான் காரணம். ஓட்டுகளை எப்படி வேணாலும் அவங்க வந்து இவ்வளவு காலமாக எடுத்துருக்கிறாங்கல்ல. அம்பேத்கரை வந்து எதிர்த்து பேசின காலத்திலையும் அம்பேத்கர் தலித்தருடைய ஓட்டை வந்து எடுத்திருக்கிறாங்க. கவர்ச்சி மூலமாகவோ அல்லது அச்சுறுத்தல் மூலமாகவோ வாக்குகளை வந்து அவங்க பறிச்சிருக்கிறாங்க. மக்களை ஓட்டு போட விடாமல் தடுத்து வாக்குகளை அவங்களே போட்டிருக்கிறாங்க. வாக்குகளை பறிக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு எளிதான விஷயம். ஆனால் கருத்துங்கிறது வந்து அம்பேத்கரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கோட்பாடாக இன்றைக்கி மாறி இருக்கு. அது வந்து ஒரு ஜனநாயக தத்துவமாக வந்து வலுப்பெற்று இருக்கு. அதை அவ்வளோ எளிதில் புறக்கணிக்க முடியாதுங்கிறது தான் இதிலிருந்து நாம் உணர வேண்டியது. பிரிந்து கிடப்பது தான் நமது பலவீனம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் நலனுக்காக அரசியல் நடத்தக்கூடிய இயக்கங்கள் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து கிடப்பது, இவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுடைய மைய சக்தியான அம்பேத்கரை இழிவுபடுத்தக்கூடிய தைரியம் எதிர்முகாமுக்கு வந்திருக்கிறது. இவர்கள் பிரிந்து கிடப்பது தான் அவர்களுக்கான தைரியத்தை தருகிறது அப்படின்னு விமர்சனம் இருக்கு. அது ஒரே அமைப்பாக இருந்து அது உடைஞ்சி பல்வேறு அமைப்புகளாக சிதறனா அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற காரணம் சொல்கிற பலவீனம்னு. ஏற்கனவே வந்து பல்வேறு காரணங்களால் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் ஏற்கனவே தலித்துனாலே நொறுக்கப்பட்டவர்கள் தான் அர்த்தம். ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க விடாமல் அவங்கள வந்து ஒரு யூனிட்டியாக இருக்க விடாமல் ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் அவங்கள வந்து நொறுக்கியிருக்கிறாங்க. அப்படி நொறுக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக அங்கங்கே இயக்கத்தை காண்றாங்க. இது வந்து காலப்போக்கில் வந்து கருத்தொருமித்து ஒரு யூனிட்டிங்கிறது உருவாகும். ஒரு அமைப்பாக இருந்து பல்வேறு அமைப்புகளாக சிதறலை, சிதறி கிடப்பவர்கள் பல்வேறு அமைப்புகளாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது காலப்போக்கில் அதுக்குரிய காலம் கணிகிற போது தான் அந்த ஒற்றுமைங்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒன்றுபட்ட ஒரு தலித் இயக்கம் தமிழக மண்ணில் தமிழக அரசியல் களத்தில் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த மொனோபொலைஸ் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு எதேச்சதிகாரத்தை கொண்டு போய் தான் விடும். இப்போ ஒரு 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 ஒருமித்த கருத்து வேணும், ஒருமித்த இலக்கு வேணும், ஒருமித்த போராட்டம் வேணும்னு நம்ம சொல்லலாம். ஒரு இயக்கம் தான் வேணும், ஒன்றுபட்ட இயக்கம் தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சரியாக இருக்க முடியாது. பல்வேறு இயக்கங்கள் இருக்கலாம், ஆனால் இணைந்து செயல்படணும். இப்போ இந்த இடஒதுக்கீடு விஷயமா எல்லாம் இணைந்து செயல்படணும். அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டத்தை தடை செய்திருக்கிறாங்கன்னா இணைந்து செயல்படணும். இப்போ வந்து ஒரு மோனோபொலிங்கிறது வந்து அரசியலையும் இருக்கக்கூடாது, எங்கேயும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கட்சிங்கிறது வந்து அவசியமானதில்லை. நாங்கள் அப்படி பார்க்கல, விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பார்க்கல. எத்தனை இயக்கங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் ஒருமித்த கருத்தோடு இயங்குவோம். அதுதான். இப்போ கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடாது, கூட்டணி ஆட்சிங்கிற அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி நீங்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் தற்போது பார்த்து வருவீங்க. அதற்கான ரெஸ்பான்சஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. வரக்கூடிய 2016 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மலரக்கூடிய யதார்த்த வாய்ப்புகள் களத்தில் இருக்கு? அதாவது 2016 கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து வற்புறுத்தலை. இது ஒரு கான்செப்ட், இது ஒரு கருத்து அல்லது ஒரு கோட்பாடு. இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும், அரசியல் கட்சிகள்கிட்ட கொண்டுட்டு போகணும், அதை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து ஆர்வம் காட்டுறோம். குறிப்பிட்ட கட்சிகளுக்கு எதிராக, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள். அந்த கட்சிகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு நம்ம செய்யலை. ஒரு ஜனநாயகம்ங்கிறதுனா என்னென்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தான் உண்மையாக ஜனநாயகமாக இருக்க முடியும். அதிகார பரவலாக்கம் தான் உண்மையான ஜனநாயகம். ஒரு பொருளாதாரம் ஒருத்தன்ட்ட குவியறது எவ்வளோ ஆபத்தானதோ அதிகாரம் ஒரே கட்சிக்கிட்ட குவியறது ஆபத்தானது. இப்போ கேரளாவில் வந்து கூட்டணி ஆட்சி முறை வந்து நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்குது. உத்தரப்பிரதேசத்துலேயும் வந்து மாயாவதி, பாரதிய ஜனதா இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி ஆட்சி முறை கொண்டு வந்தனால தான் அங்கே வந்து தலித்துகள் வந்து எம்பவர் ஆக முடிஞ்சுது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு பெண்மணி 4 முறை முதலமைச்சராக முடிஞ்சது சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா அந்த கூட்டணி ஆட்சி முறைங்கிற கான்செப்டுக்கு வந்து அங்கே பிஜேபி எனக்கு ஒத்துக்குச்சு. அதனால தான் காங்கிரஸுடைய எதேச்சதிகாரம்ங்கிறது வந்து நீண்டகால ஆட்சி முறைங்கிறது வந்து அங்கே உதறி எறியப்பட்டது, தூக்கி எறியப்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி முறையே டெல்லியில் இருந்திருக்கு. விபி சிங் ஆட்சி காலத்தில் நேஷனல் ஃப்ரண்ட்டு, அதுக்கு பிறகு என்டிஏ, அதுக்கு பிறகு யூபிஏ, அதில் மாநில கட்சிகள்லாம் அப்போ தேசிய அளவில் தெரிஞ்சது. இந்த கூட்டணி ஆட்சி முறையில் இடம்பெற்றதுனால தான் நமக்கு லல்லு பிரசாத்லாம் இங்கே தெரிஞ்சார், இல்லைன்னா யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காரு. முலாயம் சிங் யாதவ்லாம் தமிழ்நாட்டில் நம்ம பேசுகிறோம்னா அன்னைக்கு இந்த கூட்டணி ஆட்சி முறை இல்லைன்னா அவங்க பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்காது. மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, மாநில கட்சிகள் வந்து வலிமை பெற்றது.
அப்ப அப்படி ஜனநாயகம் நீங்க வந்து சொல்லும்போது, பரவலாக்கம் பெற்றது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு சொன்னார் கட்சிகள். மத்தியில் தங்களது உறுப்பினர்களை கொண்டு செலுத்தி அமைச்சர்களாக இருந்தவங்க எல்லாமே மக்கள் நலனுக்காக செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அது வந்து ஒரு கட்சியினுடைய அணுகுமுறை, அவங்களுடைய அப்ரோச், அவங்க எப்படி செயல்பட்டாங்கன்னு. அது அது அந்த தனிநபர் வந்து யார் கையில் வந்து அதிகாரம் இருக்குங்கிறத பொறுத்து அது தீர்மானிக்கப்படும். இப்போ இது மகாராஷ்டிராவில் கூட வந்து ஒரு கூட்டணி ஆட்சி முறை இருக்குது. அங்கே சிவசேனையும் மற்ற கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கும்போது அங்கே மதவாதத்தை தான் உயர்த்தி பிடிக்கிறாங்க, மதவெறியை தான் தூண்டுறாங்க. மண்ணின் மைந்தருங்கிற கொள்கையில் வந்து வடநாட்டுக்காரங்களாம் வெளியே போகும், மற்ற இந்தி பேசுகிறவங்களாம் மற்ற வேறு மொழி பேசுகிறவங்களாம் வெளியே போ அப்படின்னு தமிழர்களையே வந்து அடிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சி முறை நம்ம சொல்லலை. அதுலேயும் கோட்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது, கொள்கைங்கிறது முக்கியமானது. சமூக நீதி கோட்பாடு, ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட கொள்கைகள், இதை யாரெல்லாம் ஒத்துக்கொள்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி முறையை கொண்டு வரணுங்கிறது தான். அப்போ மாநிலத்தில் வந்து மாநில கட்சியில் வந்து மத்தியில் கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறும்போது அந்தந்த கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வச்சுட்டு நம்ம வந்து கூட்டணி ஆட்சி முறைங்கிற கருத்தே தவறானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கூட்டணி ஆட்சிங்கிற கருத்து இருந்தனாலதான் சமீபத்திய உதாரணம், ஊழல் பற்றி பேசும்போதெல்லாம் என்ன சொல்றாங்க, கோவலேஷன் பிரஷர், கூட்டணியில் வந்த அழுத்தம், அதனால நாங்க ஊழலை கண்டுக்காம விட்டுட்டோம், இல்ல வந்து ஊழல் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லும்போது, இல்ல அப்படி எடுக்குன்னு சொல்லும்போது மாநிலத்திலும் அது போன்ற ஒரு ஆட்சி வரும்போது இங்கும் ஊழல் வருவதற்கான வாய்ப்போ இல்ல ஊழல் பெறுவதற்கான வாய்ப்போ ஏற்படாது. இல்ல ஊழல் வந்து வெளிச்சத்துக்கு வெளியே வந்ததே கூட்டணி மந்திரி சபையா இருந்ததுனாலதான். ஒரு கட்சி ஆட்சி முறையாக இருந்திருந்தா எந்தெந்த துறையில் என்னென்ன ஊழல் நடக்குதோ அதெல்லாம் அப்படியே அமைக்கியிருப்பாங்க, வெளியே வந்திருக்காது. கூட்டணி மந்திரி சபை இருந்ததுனால தான் ஒரு கட்சிக்கு ஊழல் பண்ணுறதை இன்னொரு கட்சி வந்து அம்பலப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்காணிப்பு அரசியலும் உள்ளுக்குள்ளே நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த வாதம்ங்கிறது தவறானது. அதாவது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் யார்? யாரும் ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கான்சென்ஸ் வந்து உருவாகும் போது, ஒருமித்த கருத்து உருவாகும் போது அந்த ஒருமித்த கேபினெட் தான் முடிவு பண்ணணும். அந்த கேபினெட் தான் முடிவு பண்ணணும், கூட்டணி மந்திரி சபை தான் முடிவு பண்ணணும். தங்களை வந்து ஒரு முதலாளியாக நினச்சிக்கிட்டு கூட்டணி கட்சிகளை எல்லாம் வந்து அடிமைகளாக நினச்சிக்கிட்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிற வாதமே தவறானது. கூட்டணி ஆட்சியை ஒப்புக்கொண்டால் பாரதிய ஜனதாவோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அமைக்குமா? இல்லை, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது கூட்டணி ஆட்சி முறைங்கிற கான்செப்டுக்கு யார் யார் ஆதரவு தந்தாலும் அதை வரவேற்போம். அது என்ன, அந்த கான்செப்டுங்கிறது முக்கியமானது. ஆனால் யார் யாரோட கூட்டணி சேரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஐஐடியில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமையை செஞ்சுருக்கிறாங்க, அதை வந்து அந்த கட்சியை ஆதரிக்கிறது அல்லது அந்த மாதிரியான அமைப்புகள் ஆதரிக்கிறாங்கன்னா எப்படி நம்ம அவங்களோட சேர்ந்து நிற்க முடியும்? அது மாதிரி மதவாதத்தை வந்து தூக்கி பிடிக்கும்போது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டும்போது, தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டும்போது, மாட்டிறைச்சி வச்சிருந்தாலே பிடிச்சி உள்ளே போடுவோம், அவனை வந்து சிறையில் தள்ளுவோம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வைக்கும்போது, கர்வாப்சியை பற்றி பேசும்போது எப்படி அவங்களோட நம்ம கூட்டணி ஆட்சி வைக்க முடியும்? அப்போ அந்தந்த கட்சியினுடைய கொள்கையும் அதில் தொடர்புடையதாக இருக்குது. எந்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்சி இயங்குகிறது அப்படிங்கிறதையும் அடிப்படையாக வச்சு தான் நம்ம கூட்டணி ஆட்சி முறையை பேச முடியும். ஆனால் கூட்டணி ஆட்சி முறைங்கிறது ஒரு காமன் கான்செப்ட். அதை வந்து பிஜேபி வரவேற்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு அதில் மகிழ்ச்சி தான். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை நீண்ட காலம் திமுகவுடைய ஒரு முக்கிய கூட்டணி கட்சியாக நீங்கள் செயல்பட்டு வந்தீங்க. தற்போது அந்த கூட்டணிக்கு வெளியிலிருந்து செயல்பட்டு வருகிறீர்கள். அடுத்த கட்டம் அப்படின்னு போகும்போது ஏற்கனவே இருந்த கட்சிகளைப் போல திமுக அல்லது அதிமுக முகாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போக வேண்டிய கட்டாயத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதா, இல்லை குறைந்தபட்சம் ஒரு மாற்று அணியை உங்களோடு ஐடியாலஜிக்கலாக ஒத்து வரக்கூடியவர்களை இணைத்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா? இப்போ இந்த காலகட்டத்தை நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி முறை தொடர்பான ஒரு கருத்தியல் பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். இது எந்த மாதிரியான தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் 2 கட்சி தலைவர்களை நாங்கள் சந்தித்து பேசினோம். கான்செப்ட் அளவில், கொள்கை அளவில் இந்த கருத்துக்கு அவங்க உடன்படுறாங்க. எந்த கூட்டணியில் இடம்பெறது, எந்த கூட்டணி வேண்டாம் அல்லது புதிய கூட்டணி உருவாக்குறதா, இதை பற்றிலாம் பேசலை. இந்த கூட்டணி ஆட்சி முறைங்கிற கருத்து வலுப்பெற்று இந்த அரசியல் களத்தில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அது வந்து ஒரு பாசிட்டிவான மாற்றம் இருந்தால் அதை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். மற்றபடி தேர்தல் நேரத்தில் சூழல்களை பொறுத்து தான் சர்வைவல்ங்கிற அடிப்படையிலையும் நம்ம வந்து நம்முடைய முடிவை எடுக்க வேண்டியிருக்குது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து எந்த கூட்டணியோடு இணைவது, எந்த கூட்டணி உருவாக்குவது அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே நாங்கள் போகலை. கூட்டணி ஆட்சி முறை தமிழகத்தில் வரணும். அது 2016 அல்லது 2021 அது பிரச்சனை இல்லை. இனிமேல் ஓட்டுக்காக மட்டும் கூட்டணி அல்ல, ஆட்சி அதிகாரத்திற்காகவும் கூட்டணி. அந்த கான்செப்ட் அடிப்படையில் யார் யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கான்செப்ட் அடிப்படையில் சேருங்க.
இதுதான் எங்களுடைய வாதம். ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய தலித் மக்கள் தமிழக மண்ணில் அதில் ஒரு பெரும்பான்மை கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை திமுக போன்ற ஒரு பெரிய கட்சியோ இல்லை மற்ற கட்சிகளோ ஒரு சீட்டு 2 சீட் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தை பொறுத்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 சீட்டு 11 சீட்டு கொடுத்து விட்டு ஒட்டுமொத்த தலித் மக்களின் வாக்குகளை அறுவடை செய்கிறார்கள். அதை தவிர்ப்பதற்குத்தான் திருமாவளவன் கூட்டணி ஆட்சிங்கிற அஸ்திவாரத்தை எடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த விமர்சனம்ங்கிறது அதுக்காக நான் செய்தாலும் தவறு இல்லை. அதாவது எங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு கொடுக்குறாங்க, அதனால தான் நான் இந்த கருத்தை பேசுகிறேங்கிறதில்ல. இது நீண்ட காலமாக நாங்கள் சொல்கிறோம். கூட்டணியில் எங்களை நடத்துகிற முறை, எங்களுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதி, அந்த நேரத்தில் களத்தில் இருக்கிற உறவுகள், இது எல்லாமே விமர்சனத்துக்குரியவை. அதை இப்போ நாம் பேச வேண்டியதில்லை. ஆனால் பொதுவாக ஒரு கட்சி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு எதேச்சதிகாரமான போக்கை உருவாக்கும். மற்ற கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி முறையை உருவாக்குகிற போது அது ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பாக அமையும். இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் இதை பேசுகிறோமே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் எங்கள் திமுக எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, அல்லது அதிமுக எங்களை இழிவுபடுத்திட்டாங்க, எங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துட்டாங்க, 1 சீட்டு கொடுத்துட்டாங்க, அந்த வழியிலிருந்து நாங்கள் பேசலை. மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்புநிலை சமூகம், தலித்துகள், பழங்குடிகள், சிறுபான்மையினர், இப்படிப்பட்ட மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்த அமைப்புகள், இவங்கெல்லாம் எந்த காலத்திலுமே அதிகாரத்தை நுகரவே முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கு. அமைச்சர்களாக முடியாது, முதலமைச்சராக முடியாது, துணை முதலமைச்சராக முடியாது, எந்த அதிகாரத்துக்குமே வர முடியாது. அப்படின்னா எந்த காலத்திலுமே இவங்களால எம்பவர் ஆக முடியாது, ஒரு அதிகார வலிமை பெற்றவர்களாக. பிற கட்சிகளை கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு மினிஸ்ட்ரியில நாங்க குறைந்தபட்சம் 2 அருந்ததியருக்கான வாய்ப்பு கொடுக்கிறோம், 2 தலித்துக்கான வாய்ப்பு ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற ரெப்ரசன்டேஷன். ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது நாங்க பொதுச் செயலாளர் பதவியை ஒரு தலித்து கொடுத்திருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கொடுத்திருக்கிறோம், ரிசர்வ் தொகுதியில தலித் மக்களை மட்டும்தான் நிறுத்துறோம், நாங்க எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ற வாதம் சரிதானே? ரிசர்வ் தொகுதியை தலித்தில் மட்டும்தான் நிறுத்த முடியும். அது சலுகை இல்லை, அது ஒரு முன்னுரிமை. அது அரசியலமைப்பு சட்டப்படி கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. அது ஒரு கட்சிக்குள்ள நீங்கள் தலித்துகளுக்கோ முஸ்லீம்களுக்கோ மற்றவங்களுக்கோ பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுங்கிறது அது உட்கட்சி ஜனநாயகம். அது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஜனநாயகம். அது ஒரு சோஷியல் டெமோக்ரஸி, ஒரு சமூக தளத்தில் விரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனநாயகம்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த கட்சிகளுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்குது, அந்த சமூகத்திற்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக சில கட்சிகள் வளர்ந்துருக்கு. முஸ்லீம்களுக்கான அரசியல் கட்சிகள் இருக்குது, தலித்துகளுக்கான அரசியல் கட்சிகள் இருக்குது, அந்த மாதிரி பழங்குடி மக்களுக்கான அரசியல் கட்சிகள். இப்போ இந்த கட்சிகள் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது தான், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும்போது தான் அவங்க தங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அதை உணர்வாங்க, அவங்க எழுச்சி பெறவும் முடியும். பொதுவா இடைசாதி சங்கங்களாக இருந்து பின்னர் அரசியல் கட்சிகளாக பரிணமிக்கக்கூடியவர்கள் ஒரு காலகட்டத்தில் பொதுவான அரசியல் இயக்கமாக பார்க்கப்பட்டு அவர்கள் எல்லா இடங்களுக்கும் பரவக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆனால் தலித் மக்களின் நலனுக்காக இயக்கமாக தொடங்கியோ ஒரு சங்கமாக தொடங்கியோ பின்னர் அரசியல் கட்சியாக பரிணமிக்கக்கூடியவர்கள் அரசியல் கட்சியாக பார்க்கப்படும் கூட தலித் கட்சி அப்படின்னு பார்க்கப்படுற அந்த பார்வை எந்த இடத்திலிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள ஒரு சோஷியல் ஸ்டிக்மா. அது ஒரு தலைவர் தலித் அல்லாத தலைவர் கட்சி தொடங்கினா எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதில் இணைகிறார்கள், அதில் உடனே அந்த தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். தலித்துகள் அல்லது சிறுபான்மையினர் ஒரு கட்சியை தொடங்குகிற போது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் முதல்ல அதில் சேர்றாங்க. அப்புறம் காலப்போக்கில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழுது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இடம்பெற்று இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, தலித் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. கணிசமாக இருந்தாலும் கூட மெஜாரிட்டியாக பார்த்தா உங்களுக்கு தலித்துகள் தான் இடம்பெற்று இருக்கிறாங்க. இது நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய ஒரு சாபக்கேடு. ஒரு சாதி அடிப்படையிலேயே பார்ப்பது, அதை சுருக்கி முத்திரை குத்துவது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு முறை. இது மெல்ல மெல்ல தான் இப்போ நாங்கள் சொல்கிற இந்த கூட்டணி ஆட்சி முறை, இதில் இப்போ ஒரு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக அல்லது ஒரு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக, ஒரு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக, இந்த மாதிரி சில முக்கியமாக மற்ற இதெல்லாம் தாண்டி மற்ற பொது தளங்களில் நின்று வேலை செய்யும்போது எல்லாருக்கும் நாங்கள் செய்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை வரும்ல. ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் தான் ஆதிதிராவிடர் கொடுக்கணும் அப்படிங்கிறத விட்டு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அம்பேத்கர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தனால்தான் எல்லா தொழிலாளர்களுக்குமாக அவர் வேலை செய்ய முடிஞ்சது. இப்போ அந்த மாதிரி தலித்துகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பிற துறைகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அப்படி பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு கவர்ச்சி திட்டங்களே அறிவிச்சிட்டு போகிறாங்க. ஒன்றும் கன்ஸ்ட்ரக்டிவான ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது? இப்போ சொல்லுங்கள். இப்போ சோலோ கவர்மெண்ட், ஏடிஎம்கே, வெறும் அவங்களுக்கான ஒரு கவர்ச்சி திட்டங்கள் தான் இருக்கே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான
நீண்ட காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது. வெறும் அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா தண்ணீர், இப்படியான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து ஒரு தற்காலிகமான இடைக்கால ஒரு கவர்ச்சி திட்டங்கள் தான். இதனால எந்த விதமான ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியும் கிடையாது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மாவட்டங்கள் இன்னும் வந்து அடிப்படை சாலை வசதி கூட இல்லாமல் இருக்குது. இப்போ கூட்டணி ஆட்சி முறை வந்தால் அதெல்லாம் மாறும். இப்போ இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து பல தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க கூட்டணியில் இடம்பெற்றதுனால தான் கொண்டு வர முடிஞ்சுது. சேது கால்வாய் திட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க கூட்டணியில் இடம்பெற்றதுனால தான். அது மாதிரி வந்து தமிழ் மொழி செம்மொழிங்கிறது இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்சதா? தமிழ் மொழி செம்மொழியானதுங்கிறது யாரும் உருவாக்குனதில்லை. அது தானாக செம்மொழி ஆனது. அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, வலிமை பெற்றிருக்கு. அதை அங்கீகரிக்க வைப்பதற்கே ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அப்போ இவங்க கூட்டணியில் இடம்பெற்றதுனால தான் அதை வந்து செய்ய முடிஞ்சுது. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சமூக ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விளிம்புநிலை சமூகமெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி உருவாகும், அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்குமான ஒரு பொதுவான கட்சியாக பரிணமிக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? அதற்கான உங்க ஸ்ட்ராட்டஜி, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சிருக்கீங்க? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன். இது வந்து இட்ஸ் ஃபார் ஆல், எல்லா சமூகத்தினருக்குமான கட்சி. இது மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து விளிம்புநிலை சமூகம், நீண்ட காலமாக அதிகார மையத்தோடு தொடர்பில்லாமல் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள், அதிகாரம் மறுக்கப்பட்ட சமூகங்கள், அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள அமைப்பாக்குவது, அரசியல் சக்தியாக அவர்களை அணிதிரட்டுவது அப்படிங்கிறத கவனம் செலுத்துகிறோம். இதை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்வது, கட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது, தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களின் ஜனநாயக பார்வையிலிருந்து தான் அது அமையும். அவங்களுக்கு வந்து இதை ஒரு தலித் அமைப்பாகவே பார்த்துருந்தாங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. நாங்கள் வந்து எல்லாருக்குமே இது, அதனால தான் நாங்கள் 2007 2008 கட்சியினுடைய மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பொதுவான அறைகோல் விடுத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எல்லாரும் வந்து இணையலாம் அப்படின்னு கட்சியை கூண்டோடு கலைச்சு நாங்கள் டாப் டு பாட்டம் பொறுப்புகள் பூரா கலைச்சிட்டு புதிய சக்திகள் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து கட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது, மாநில அளவில், மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில் பொறுப்புகள் அப்படின்னு. இப்போ அது மெல்ல மெல்ல நாங்கள் வந்து அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்று வருகிறோம். இன்னும் எங்களுடைய சர்வீஸ், எங்களுடைய வேலைகள், எங்களுடைய பணிகள், எங்களுடைய ஈடுபாடு இதெல்லாம் பொறுத்து தான் அது வெற்றிகரமாக அமையும். பாரதிய ஜனதா அரசு வந்தவுடன் இந்துத்துவ அமைப்புகள் கூடுதலாக சக்தி பெற்றுவிட்டன அவர்கள். அதனால தான் இது போன்ற விஷயங்கள், குறிப்பாக இந்த ஐஐடி விஷயத்துக்குள்ள நம்ம மறுபடியும் வந்தால் அதற்கான ஒரே தைரியம் பாரதிய ஜனதா அரசு மத்தியில் பொறுப்பில் இருப்பதால் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓராண்டு தான் அந்த அரசு வந்து முடிந்திருக்கிறது, இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றன. நீங்க சொல்ற கூற்று சரியாக இருந்தால் அது போன்ற சக்திகள் மீண்டும் அம்பேத்கருக்கு எதிராகவோ பெரியார் கொள்கைகளுக்கு எதிராகவோ விஷயங்களை செய்யும் போது உங்களுடைய கம்பேட் ஆபரேஷன், உங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது? ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து போராடுவோம். இடதுசாரிகள், இதர ஜனநாயக சக்திகள் அவங்களோட, அதனால் நம்ம வந்து இவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகிட மாட்டோம். இந்த மாதிரியான அடக்குமுறைகள் இருக்குது, ஒடுக்குமுறைகள் இருக்குங்கிறதுக்காக நம்ம அச்சப்பட்டு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக சக்திகள் அதை எதிர்த்து தொடர்ந்து போராடுறாங்க. குறிப்பாக சிபிஐ சிபிஎம் வந்து நீண்ட காலமாக மதவாத எதிர்ப்பில் உறுதியாக நிற்கிறாங்க. அந்த மாதிரி உறுதியான சக்திகளோடு நாங்கள் நின்று போராடுவோம். அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, பின்வாங்கலும் இருக்காது. இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துருக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு அக்னி பரிசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.